இது ஒன்றுமே இல்லை. முதல்ல வந்து அவங்க ஜூன் 14ஆம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தாங்க. ஜூன் 14ஆம் தேதின்னு போஸ்டர்லாம் அடித்தாங்க, மேடையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க, அண்ணே போன வருஷம் ஜூன் 14ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிரும், அதனால் ஜூன் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடினா வேறு மாதிரி ஆகி போயிடணும்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா 15ஆம் தேதி வைங்கன்னு. அப்படித்தான் நாங்கள் இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்க போகுது 15ஆம் தேதி. அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போகலாம், இவங்கெல்லாம் போகலாம், நாங்கள் முப்பெரும் விழா அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம். ஜூன் 14லேருந்து 15க்கு மாறி இருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்குனதே திமுக தான். அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும், ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும், மின்சார கட்டணத்திலேருந்து பல விஷயங்களை பேசணும். குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதற்கு காரணம் திமுக. அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் நம்ம பேசணும். அதனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம், அன்போடு அதை கைப்பற்றுவோம், மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.